நீ போய் பாரு, தாத்தா படம் நம்ம வீட்டில் போய் பாரு, தாத்தா உட்காந்துருப்பாரு இப்படி, மருமகள் இதெல்லாம் நம்ம பாட்டிலாம் பின்னாடி இப்படி நிற்கும், இப்படி நிற்கும். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு புகைப்படம் தாண்டா, ஒரே ஒரு ஒளிப்படம் தாண்டா. பாரதி வீட்டில் போய் பாடுறா, செல்லமா உட்கார்ந்து இருக்க பாரதி நிப்பாண்டா, ஒரே ஒரு படம் தான். செல்லமாவை உட்கார வச்சு நாற்காலியில் அமர வைத்து அவன் நின்ன போது வெண்ணியம் நின்றுச்சுடா. தமிழ் பேரினத்தின் கண்ணியத்தை நிறுத்தி நின்றானா பாரதி. நாங்களாம் பெண்மையை போற்றணும். எங்கிட்டு எங்கிட்டா எங்கிட்டு போற்றணும்? ஒரே படத்துல முடிச்சிட்டான்டா. பொது வெளியில பெண்கள் தோல் மேல கைப்பட்டு போக கூடாது. பாரா செல்லம்மா கூப்பிட்டு செல்லம்மா தோல்ல கைப்பட்டு நடப்பாண்டா கம்பீரமா. இது என்ன தெரியுமா என் உடன் பிறந்தவர்களே? ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாடு, ஒரு தத்துவ நிலைப்பாடு, ஒரு மரபு, அதை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை கட்ட வேண்டும் என்றால் அதை ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவருப்பார்கள் என்று எதை பற்றியும் கவலைப்படாது. அந்த கோட்பாட்டை, தன் சிந்தனையின் தத்துவத்தை நிறுத்தி அதை வெல்ல வைப்பதற்கு போராடுகிற துணிவு ஒருவனுக்கு எப்ப போர்வீரனை விடவும் வீரமும் துணிந்தவங்கிறான். அப்படி ஏற்கனவே இருந்த மரபை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை நிறுவிய மகான் நம்முடைய பாட்டன் பாரதி.